நம்ம கௌதமோட பிளான் தெரியாம இப்போ இலக்கியா பயங்கரமா கதறிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம தன்னோட புருஷனுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துரக்கூடாது அப்டின்ற மாரி சொல்லி, அதே மாதிரி நம்ம ஜானகியும் இருந்துட்டு, இதுக்கு மேலயும் பொறுமையா இருக்கக்கூடாது. அதே மாதிரி நீங்க எதுக்காக வந்து பாத்தீங்கன்னா, அந்த இதுல எல்ஐசில வந்த பணத்த வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு அந்த தாலி செயின் வந்து மூட்டு குடுத்தீங்க. அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா, நீயும் கௌதமும் சேர்ந்துகிட்டு 25,000 25,000 வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸ்லாம் வாங்கி, அத மூட்டு குடுத்தது இப்போ வேஸ்ட்டா போச்சுல்ல. அப்டி இப்டின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ மறுபடியும் அந்த அ தங்க செயின அதாவது தாலி செயின வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போய் வச்சு, அதுல வந்து பார்த்தீங்கன்னா பணத்த வந்து கொண்டு வரதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா 1,00,000 2,00,000 அப்படின்ற மாரி வந்து தேவைப்படும். அந்த பணம் இருந்தா தான் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, ஏன்னா நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா காப்பாத்தியே ஆகணும். அவங்கள பொறுத்தவரைக்கும் கௌதம்க்கு இப்போ மிகப்பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவருக்கு வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இவங்க எல்லாருமே நினைச்சுட்டு இருந்தாங்க. ஆனா இப்பதான் உண்மை என்ன அப்படின்றது தெரிய வரப்போகுது. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த இவங்க யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரான விஷயங்கள் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. அதுவும் இல்லாம இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு அவ்ளோ பெரிய திட்டத்த போட்டாரு. ஏன்னா இது சாதாரண திட்டம் கிடையாது. எஸ்எஸ்கேவ பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக. அதாவது தன்னோட அப்பா, தன்னோட அம்மாவ வந்து பார்த்தீங்கன்னா ஏமாத்துனவரு யாரு, என்ன, ஏது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக இது எல்லாத்தையுமே பண்ணாங்க. ஆனா அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாறுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. ஏன்னா நம்ம எஸ்எஸ்கே வந்து இப்போ அதாவது நம்ம ரேவதியும், இலக்கியாவும் எஸ்எஸ்கேவ இன்னும் முழுசா நம்புனது மட்டும் தான் இதுல மிச்சமா தவிர, நம்ம கௌதம்க்கு எந்த ஒரு உண்மைகளும் தெரிய வரல. ஒரு பக்கம் இலக்கியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்பதான் உண்மைகள் எல்லாமே தெரிய வரப்போகுது. அதாவது கௌதமுக்கு எந்த ஒரு ஆபத்துமே கிடையாது. அவருக்கு லிவர் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜும் கிடையாது. அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ நம்ம இலக்கியாவுக்கு எல்லா உண்மையுமே தெரிய வந்துடுது. அதுக்கப்புறம் தான் எதுக்காக கௌதம் இப்படி ஒரு டிராமாவ போட்டீங்க? அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது தான், நம்ம கௌதம் இருந்துட்டு இதுக்கு மேலயும் நான் சும்மா விட போறது கிடையாது. ஏன்னா ரேவதி அம்மாவுக்கு மட்டும் கிடையாது. உனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட அப்பா யாரு அப்படின்ற ஒரு விஷயம் நல்லாவே தெரியும் அப்படின்றது எனக்கு தெரியும். ஆனா நீங்கலாம் சேர்ந்துகிட்டு எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்த மறைக்கிறீங்க அப்படின்றது எனக்கு தெரியல. எனக்கு என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு ஒண்ணுமே புரியல. அதுவும் இல்லாம நான் சீக்கிரமா வந்து பார்த்தீங்கன்னா, நான் ரேவதி அம்மாவ அதாவது அம்மாவ ஏமாத்தணும்ல, கண்டிப்பா நான் கண்டுபிடிச்சே தீருவேன். இதுக்கு மேலயும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட நின்னுட்டு இருக்காங்க. அதாவது நம்ம கௌதம் எல்லாத்தையுமே பயங்கரமா ஸ்கெட்ச்லாம் போட்டாங்க. உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனா, இங்க சிசிடிவி கேமரா இருக்கு. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லார்கிட்டயும் ஃபோன் இருக்கு. அப்படி இருக்கும்போது எஸ்எஸ்கேவ ஒரே ஒரு ஃபோட்டோவ எடுத்து குடுக்க சொல்லியிருந்தா, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்கேவோட முகத்த பார்த்திருந்தா ஈஸியா வேல முடிஞ்சிருக்கும். ஆனா, நம்ம இலக்கியா இருந்துட்டு கௌதமோட பிளான் தெரிஞ்சதுக்கு அப்புறமா எஸ்எஸ்கேவ மீட் பண்ணாத மாரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிடுறாங்க. அதுவும் இல்லாம ஏற்கனவே எஸ்எஸ்கே இருந்துட்டு பிளட்லாம் குடுத்து, அதுவும் இல்லாம எல்லாமே செக் பண்ணி முடிச்சுட்டு, அதாவது இப்போ எஸ்எஸ்கேவுக்கும் நம்ம கௌதமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே பிளட் குரூப் தான் அப்படி இப்படின்ற மாரி எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. இப்போ அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா இருந்துட்டு எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்கேவுக்கு கௌதம பத்தியும், கௌதம்க்கு எஸ்எஸ்கேவ பத்தியும் தெரியல அப்படின்ற மாரி சொல்லி ரொம்பவும் ஹேப்பியா வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.